பயம் பயம் பயம். நின்னால் பயம், நடந்தால் பயம், உட்கார்ந்தா பயம், தூங்குனா பயம், ஓடுனா பயம். இப்படி எதற்கெடுத்தாலும் பயம் பயம் பயம். இந்த பயம் அப்படிங்கிற உணர்வு அப்படிங்கிறது பைத்தியக்குறியில் சேரும். பைத்தியக்குறி. உடல் கெட்டால் மனம் கெடும், மனம் கெட்டால் உடல் கெடும். ரெண்டு ஒன்னோட ஒன்று இணைஞ்சது. இப்போ உடம்பு கிளம்புது, அதாவது உடம்புல ரத்தம் குறையும் போது கல்லீரல் குறைபாடு வருது. கல்லீரல் குறைபாடு வரும்போது இந்த பைத்தியக்குறி, நரம்பு மண்டல நடுக்கம், பைத்தியக்குறி, தூக்கம் இல்லாமல் போகிறது, இதெல்லாம் நடக்குது. மன பலகீனம். உடம்பு கிடம்போது மனம் கெடுது. இதே இது மனதை நீங்கள் கெடுக்கிறீங்க, ஒரு பயத்தோடு வாழ்கிறீங்க, தூக்கம் இல்லாமல் வாழ்கிறீங்க அப்படிங்கும்போது உடம்பு கெட்டு போகும். இப்படி உடல் கெட்டால் மனம் கெடும், மனம் கெட்டால் உடல் கெடும். அப்போ இந்த பைத்தியக்குறி வர்றதுக்கு, பயம் வர்றதுக்கு காரணம் ஒன்று உடம்பு கெட்டு போயிருக்கணும், நீ சாப்பிடாம இருந்திருக்கணும், இல்லை ஏதோ ஒரு இதில் விட்டுருக்கணும், உடல் உழைப்பிலே கவனம் செலுத்தியிருக்கணும், இல்லை தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கணும், மனசை கெடுத்திருக்கணும், பயத்தோடு வாழ்ந்திருக்கணும், கவலையோடு வாழ்ந்திருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போதும் இந்த பைத்தியக்குறி, பயங்கிற உணர்வு உங்களை தாக்கக்கூடும். அப்போ இதுக்கு நம்ம வெளியே வரணும்னா நம்ம உடம்ப ஆரோக்கியமாக்கணும், ரத்தத்தை கூட்டணும், கல்லீரலோட ஸ்ட்ரென்த்தை கூட்டணும். ஒன்று. அடுத்து மனசை சந்தோஷமாக வச்சுருக்கணும். ரெண்டு. இந்த பைத்தியக்குறி வந்தவங்க, இந்த பயம் வந்தவங்க குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும். அதுதான் மருந்து, சிறந்த மருந்து அதான். குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும், தனியாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, உணவை நல்லா 3 நேரம் உணவை 6 நேரம் சாப்பிடணும். ஒரு பயம் அப்படிங்கிற உணர்வு, நடுக்கம்ங்கிற உணர்வு வந்ததுன்னா உடம்பு உணவை கேட்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு பயம் வருது, இல்லை நடுக்கம் வருது அப்படின்னா உடம்பு உணவு கேட்குதுன்னு அர்த்தம். அப்போ உணவை கொடுக்கணும். ஏன்னா ரத்த குறைபாடு தான் அந்த இது எல்லாமே. அப்போ ரத்தத்தை ஊக்குவிக்கணும்னா மறுபடியும் உணவை சாப்பிடணும். அப்போ உங்களுக்கு ஒரு கவலை வருது, தலை சுத்து வருது, மயக்கம் வருது, நடுக்கம் வருதுன்னா உணவை சாப்பிடுங்க, அந்த நடுக்கம் குறையும். இப்படித்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தை கூட்டி மனசை கண்ட்ரோல் பண்ணி, உடம்பு ஆரோக்கியமாகும் போது, கல்லீரல் ஆரோக்கியமாகும் போது மனசு ரிலாக்ஸ் ஆகும். அப்போ கொஞ்சம் நம்ம அந்த நோய்களிலிருந்து விடுதலை ஆகலாம். 15 வருஷம் 20 வருஷம் அதுக்கு மாத்திரை எடுக்கிறவங்க இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் புரிதல் வேணும். இந்த நோய்னா என்ன, இந்த மனநோய்னா என்ன, அதுலேருந்து நம்ம வெளியே வர்றது எப்படி அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் அந்த நோயிலிருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கு தான் சொல்லுவாங்க, துன்பம் வரும் வழி அறிந்தால் இன்பம் பெறுவது எளிது. நமக்கு நோயோட தாக்கத்தோட தன்மை புரியணும். இந்த நோய் தான், இந்த நோய்க்கு என்னென்ன செஞ்சால் நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு தெரிஞ்சால் ஈஸியாக நம்ம வெளியே வந்துடலாம். புரிவோம் நண்பர்களே. இதுக்கு நிறையா மருந்துகள் இருக்குது. கவுன்சிலிங் கொடுப்போம் நாங்கள் இதுக்கு. அது போக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா எனக்கு 65 வயசு ஆகுது. இதே மன அழுத்தம், மன பயம், இந்த நோயில் நான் 3 தடவை சிக்கியிருக்கேன், சிக்கி வெளியே வந்திருக்கேன். ஆமாம், அதில் கடைசியாக ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்டேன், வெளியே வந்துட்டேன். இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். அதனால் அந்த நோயோட தன்மையை புரிஞ்சா, லோ ப்ரெஷர், லோ சுகரு, இது எல்லாமே அடுத்த கட்டம் இது தான் கூட்டு போகும். இந்த பயம், கவலையை நோக்கி தான் கூட்டு போகும். அதனால் நோயோட தாக்கத்தை புரிஞ்சு நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். மேலும் ஒரு நல்ல பதிவு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.